Taste the Daily. தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பித்து காத்திருக்கும் 2,29,000 மாணவர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி காணே கிராமத்தில் அனைத்து கடைகளையும் அடைக்குமாறு காவல்துறை அராஜகம். காவல்துறையை கண்டித்து வாக்களிக்க மாட்டோம் என கூறி கிராம மக்கள் போராட்டம். மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை நடைபெறும் ஆலோசனையில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். திருச்சி அருகே சிறுவர்களை கூட்டி பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடி. விடியா காவல்துறை மீது சிறிதும் அச்சமின்றி பிரபல ரவுடி மைக்கேல் சுரேஷுக்கு வாள் பரிசளித்த அவலம். திருக்கோவிலூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்திற்கு சிகிச்சைக்கு வந்தவர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 6 பேர் சிறையில் அடைப்பு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருக்கோவிலூர் போதை மறுவாழ்வு இல்லத்தைச் சேர்ந்த 24 பேரை சந்திக்க ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. எஸ்பியை அணுகுங்கள் என மருத்துவமனையும் டீனை அணுகுங்கள் என போலீசும் மாற்றி மாற்றி சுற்றி விடுவதால் சிகிச்சை பெறுபவர்களின் நிலை குறித்து பெரும் சந்தேகம். காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி மீது வரும் 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம். காஞ்சிபுரத்தில் உள்ள 51 கவுன்சிலர்களில் 33 பேர் விடியா திமுக மேயர் மகாலட்சுமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம். ஏற்கனவே கோவை திருநெல்வேலி மேயர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது காஞ்சிபுரம் மேயருக்கும் நெருக்கடி. பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் ஆட்சியும் இல்லை கட்சியும் இல்லை என மக்கள் கிண்டல். தமிழகத்தில் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். சென்னை மாநகர காவல் ஆணையரை தொடர்ந்து தாம்பரம் காவல் ஆணையரும் அதிரடியாக மாற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 73 காவலர்களை கூண்டாக பணியிடமாற்றம் செய்த விடியா அரசு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் நடந்து 1 மாதம் ஆகவுள்ள நிலையில் தாமதமாக கண்துடைப்பிற்காக நடவடிக்கை எடுத்திருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை புதிய கட்டடம் இடிந்ததற்கு தொழிலாளர்களின் கவனக்குறைவே காரணம். அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக பொறுப்பற்ற முறையில் பதிலளித்த விடியா திமுக MP மீது மக்கள் அதிருப்தி. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கையில் கத்தியுடன் சுற்றிய இளைஞரால் மக்கள் அச்சம். விடியா ஆட்சியில் வீதிகள் தோறும் இளைஞர்கள் கத்தியுடன் தெரியும் அளவுக்கு காவல்துறை மீது பயமில்லாமல் போய்விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக ஆந்திர எல்லையோர பகுதியான ஏலாவூர் அருகே தனியார் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 1500 போதை மாத்திரைகள் சிக்கின. விடியா ஆட்சியில் தொடரும் போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் மாறி வருவதால் பெற்றோர் வேதனை. கோவை மாநகராட்சி 13வது ஈயாவது வார்டுக்கு உட்பட்ட உருமாண்டாம்பாளையம் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து வீணாகும் குடிநீர். சுமார் 50 லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வரும் நிலையில் பழுதை சீர் செய்யாமல் விடியா அரசு அதிகாரிகள் அலட்சியம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பழங்குடியின மாணவி JEE தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை. ஜாதி சான்றிதழ் இல்லாததால் பழங்குடியின மாணவர்களின் உயர்கல்வி கேள்விக்குறியாகி இருப்பதாக மாணவி வேதனை. மலைவாழ் மக்கள் நிறைய பேர்த்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாததுனால பல பெண்கள் படிக்காமல் வீட்டில் இருக்காங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும்னு அரசாங்கம் எல்லாருக்கும் கொடுத்து உதவுனா எல்லாரும் படித்து பெரிய ஆள் ஆவாங்க.
கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நடைபெற்று வரும் தொல்லியல் துறை அகழாய்வின் போது வட்டச்சில்லுகள் கண்டெடுப்பு. கடந்த வாரம் ராஜராஜ சோழர் காலத்தைச் சேர்ந்த செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் வாழ்விட பகுதி என்பது உறுதி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் 20 நபர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். அனுமதியின்றி நடைபெற்ற மனநல காப்பகத்தில் 19 நபர்களை மீட்ட போலீசார் கிட்னிக்காக 20 பேர் கொல்லப்பட்டார்களா என தீவிர விசாரணை. ஆவடியில் மது போதையில் தொல்லை கொடுத்து வந்த கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்து நாடகமாடிய மனைவி கைது. விடியா ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பெண் புகார். வரதட்சணை தர மறுத்த தனது தந்தையின் கழுத்தை அறுத்த கணவர் மீது விடியா காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மனைவி குற்றச்சாட்டு. கோவையில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 டன் புகையிலை பொருட்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த புட்லூரில் பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 10 பவுன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியா ஆட்சி நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சத்துடனேயே வாழும் அவலம். மேலூர் அருகே கிடாரிப்பட்டியில் சேதமடைந்து காணப்படும் அரசு துணை சுகாதார நிலையம். விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததால் முறையான சிகிச்சை பெற முடியாமல் மக்கள் அவதி. தேனியில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 7 கொள்ளையர்கள் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் நிம்மதியை இழந்து தவிக்கும் மக்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மதுபான கடையின் பூட்டை உடைத்து 25,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் திருட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலால் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை. மணப்பாறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற இளைஞருக்கு தர்ம அடி. திறமையற்ற ஆட்சியின் அவலத்தால் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் நாய்களின் அட்டகாசத்தால் கதிகலங்கும் பயணிகள். விமான நிலைய நிர்வாகம் கவனிக்குமா எனவும் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குழந்தையை கடத்த முயற்சி. பெண்ணை பிடித்து தர்ம அடி கொடுத்த மக்கள். விடியா திமுக அரசின் மெத்தன போக்கால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் சூழல். குறுவை சாகுபடிக்கு மேட்டூரிலிருந்து காவிரி நீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே பண்ணைக்குட்டை அமைப்பதில் 1 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்த ஊராட்சி நிர்வாகம். விவசாயிகளின் பெயரில் ஊழல் செய்த அதிகாரிகள் மீது விடியா அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ரிவர்ஸ் கியர் போட முடியாததால் சாலையின் குறுக்கே நின்ற அரசு பேருந்து. விடியா ஆட்சியில் தகர டப்பா பேருந்துகள் இயக்கப்படுவதால் நாள்தோறும் அவதியடையும் பயணிகள். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. திருச்செந்தூர் ஆறுமுகநேரியில் உள்ள சோமநாத சுவாமி கோவிலில் ஆணி உத்திர திருவிழா. 8ஆம் நாளில் சுவாமியும் அம்பாளும் பூஞ்சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி
கிரிவீதி உலா. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே 501 சீர்வரிசைகளுடன் குலதெய்வ வழிபாடு செய்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்ட கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தி அசைவ விருந்து சாப்பிட்டு மகிழ்ச்சி. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கிய போதிலும் புறநகர் ரயில்கள் இயக்கம். மின்கசிவு ஏற்பட்டால் நிகழும் விபரீதத்தை உணராமல் ரயில்கள் செல்லும் அதிர்ச்சி காட்சி. திரிபுராவில் 800க்கு மேற்பட்ட மாணவர்கள் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 47 பேர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சுமார் 44 கோடியே 22 லட்சம் பேர் இந்தியாவில் ஆன்லைன் விளையாட்டாளர்கள். உலக அளவில் அதிக ஆன்லைன் விளையாட்டாளர்களை கொண்ட சைனா முதலிடத்திலும் 2வது இடத்தில் இந்தியாவும் உள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம். T20 உலகக்கோப்பையுடன் ராகுல் டிராவிட் ஓய்வு பெற்ற நிலையில் கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக நியமித்தது BCCI. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதும் 3வது T20 கிரிக்கெட் போட்டி. இன்று நடைபெறும் போட்டியின் தொடரில் முன்னிலை பெறப்போவது யார்?